வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் கிராமர் ரூல் சீரிஸ். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட் ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 ரூல் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம 3rd ரூல் பார்க்க போறோம். 3வதா பார்க்க போற இந்த ரூல் என்ன அப்படின்னா, சில சமயங்கள்ல சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் நடுவுல சில ஃப்ரேசஸ் வரும். அதிலயும் குறிப்பா வித், டுகெதர் வித், அலாங் வித், as well as இந்த மாதிரி ஃப்ரேசஸ். இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் சப்ஜெக்ட்டோட ஒரு பார்ட் இல்ல. இது வெர்பை எந்த விதத்திலும் மாற்றாது. நம்ம சப்ஜெக்ட் என்னவோ, ஒரிஜினல் சப்ஜெக்ட் என்னவோ, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெர்ப போட்டா போதும். இதுதான் அந்த ரூல். இதுல நாம வித், டுகெதர் வித், அலாங் வித், as well as அப்படின்ட்டு ஒரு 4 ஃப்ரேசஸ் குடுத்துருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா இந்த 4 ஃப்ரேசஸ் இல்லாம நெறைய ஃப்ரேசஸ் இந்த மாதிரி இருக்கு. பட் இத சென்டென்ஸ்ல ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. பொதுவா இந்த ஃப்ரேசஸ்க்கு முன்னாடி ஒரு கமா, பின்னாடி ஒரு கமா போட்டு இத யூஸ் பண்ணுவோம். இது பொதுவா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன குடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான். இதுல ஏதாவது நவுன்ஸ் வந்தா கூட அந்த நவுன வச்சு நம்ம வந்து ஒரிஜினல் சப்ஜெக்ட்ட ப்ளூரலாலாம் நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாணி தனது ஃபேமிலியோட வெக்கேஷனுக்காக ஊட்டி போயிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்ப இத இங்கிலீஷ்ல சொல்றப்போ, வாணி வித் ஹர் ஃபேமிலி. இப்ப நம்ம வந்து ஹாஸ் கான் சொல்லணுமா? இல்ல ஹேவ் கான் சொல்லணுமா? அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த இடத்துல வாணி வித் ஹர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றப்போ, நெறைய பேர் அப்படிங்கிற மாரி நமக்கு தோணுது இல்லையா? ஃபேமிலி அப்படின்றது சிங்குலரா, ப்ளூரலா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் வேற வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேஸ் பாருங்க. வித், டுகெதர் வித், அலாங் வித், as well as எப்படிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா? நெறைய இருக்கு இந்த மாரி வித் வச்சு வர்றது. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, இந்த ஃப்ரேஸ்க்கு முன்னாடி ஒரு கமா, பின்னாடி ஒரு கமா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இத தான் நம்ம சொன்னோம். இந்த மாரி ஃப்ரேஸஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ ஹர் ஃபேமிலி அப்படியெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்றோம் வாணியோட. ஆனா கூட வாணி வந்து இப்ப ப்ளூரலா ஆகாது. நம்மளுடைய போன வீடியோல ஐதர் ஆர், நெய்தர் நார் இதெல்லாம் வச்சு வர்றப்போ, நம்ம வந்து வெர்புக்கு இம்மீடியட்டா முன்னாடி என்ன நவுன் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து வெர்ப சூஸ் பண்ணணும். அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதோட இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃப்ரேஸ் பாருங்க. முன்னாடி ஒரு கமா, பின்னாடி ஒரு கமா இருக்கும். அப்படி வந்ததுனாலே இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இத இக்னோர் பண்ணிட்டு மீதி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இருக்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வெர்ப சூஸ் பண்ணணும். ஸோ வாணி போயிருக்கிறாள் அப்படின்றது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ வாணின்றது சிங்குலர். அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஹேஸ் கான். பொதுவா ப்ளூரல் நவுன்னா தான் நம்ம வந்து ஹேவ் கான் போடுவோம். இந்த இடத்துல வாணின்ற சிங்குலர் நவுனுக்கு ஹேஸ் கான் மட்டும் போட்டா போதும். இந்த வித் ஹர் ஃபேமிலி அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் இந்த சப்ஜெக்ட்ட மாத்தாது. ஸோ வாணி வித் ஹர் ஃபேமிலி ஹஸ் கான் டு ஊட்டி ஃபார் அ வெக்கேஷன். இப்போ நம்ம வித் ஹர் ஃபேமிலின்னு சொன்னோம் இல்லையா? அலாங் வித் ஹர் ஃபேமிலி, டுகெதர் வித் ஹர் ஃபேமிலி இந்த மாரி நம்ம எப்படி வேணா இந்த சென்டென்ஸ நம்ம சொல்ல முடியும். எப்படி வந்தாலும் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த ஃப்ரேஸ்னால மாறாது. இப்போ நம்ம இத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. முன்னாடி ஒரு கமா, பின்னாடி ஒரு கமா இருக்கும். அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ரொம்ப சில சமயங்கள்ல இந்த ஃப்ரேஸ முன்னாடி வச்சு கூட நம்ம சொல்லுவோம். அலாங் வித் ஹர் ஃபேமிலி, வாணி ஹஸ் கான் டு ஊட்டி ஃபார் அ வெக்கேஷன். அப்படி சொன்னாலும் ஓகே தான். பட் அங்கேயும் பார்த்தீங்களான்னா, இத ஒரு கமா வச்சு நம்ம பிரிச்சுருவோம். இந்த ஃப்ரேஸ் இந்த நவுன, இந்த சப்ஜெக்ட்ட மாற்றாது. இப்ப நம்ம அலாங் வித் ஹர் ஃபேமிலின்னு சொன்ன மாதிரி, டுகெதர் வித் ஹர் ஃபேமிலி அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பேபி அஸ் வெல் அஸ் ஹர் மதர். குழந்தை அத்தோட அவங்க அம்மாவும். இத சொல்றப்பயே நமக்கு ஒரு ப்ளூரலா தான் ஃபீல் ஆகுது இல்லையா? அதுவும் இந்த சென்டென்ஸ முழுமையா நம்ம தமிழ்ல சொன்னோம்னா, குழந்தை அத்துடன் அதன் தாயும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம ப்ளூரல் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் இத சொல்றப்போ, த பேபி அஸ் வெல் அஸ் ஹர் மதர். இந்த ஃப்ரேஸ் பார்த்தீங்களான்னா, முன்னாடி பின்னாடியும் ஒரு கமா வந்துடும். இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இந்த இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பேபி, இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங். இந்த பேபிங்கிற நவுன பொறுத்து, இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்து தான் நம்ம வெர்ப போடணும். இந்த இடத்துல ஆஸ் வெல் அஸ் ஹர் மதர் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வர்றதுனால, இந்த சப்ஜெக்ட் ப்ளூரல் ஆயிடாது. அப்போ இந்த பேபின்றது சிங்குலர்ன்றதுனால நம்ம சூஸ் பண்ண வேண்டிய பி வெர்ப் இஸ் இல்லையா? அப்போ த பேபி ஆஸ் வெல் அஸ் ஹர் மதர் இஸ் ஸ்லீப்பிங். அதுதான் கரெக்ட். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள், ராணிக்கும் அவங்க அப்பா மாதிரியே கேரட் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவங்க அப்பா மாதிரியே அப்படின்னு சொல்றதுக்காக, ஜஸ்ட் லைக் ஹர் டாட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரேஸும் பாருங்க, இத யூஸ் பண்றப்ப நம்ம முன்னாடி ஒரு கமா, பின்னாடி ஒரு கமா போடுவோம். ஸோ ராணி ஜஸ்ட் லைக் ஹர் ஃபாதர்
இப்ப வந்து do not like-ஆ, does not like-ஆ? அதுதான் நம்ம இந்த இடத்துல question. ஸோ இந்த இடத்துல இந்த phrase இந்த சப்ஜெக்ட்டை மாத்த போறதில்ல. ஸோ ராணின்ற அந்த சிங்குலர் நவுனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல verb போடணும். ஸோ நம்ம போட வேண்டியது does not like. ஸோ ப்ளூரல் நவுனா இருந்தா do not like-ன்னு நம்ம போடுவோம். சிங்குலர் நவுனா இருந்தா does not like-ன்னு நெகட்டிவ் சென்டென்சஸ்ல போடுவோம். ஸோ ராணி just like her dad does not like carrots. Doesn't like carrots. இப்போ இதே சென்டென்ஸை நீங்க as well as வச்சு கூட நீங்க சொல்லலாம். ராணிக்கும் அதோட அவங்க அப்பாவுக்கும் கேரட் பிடிக்காது. அந்த மாதிரி சொல்றதா இருந்தா ராணி as well as her dad doesn't like carrots. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடோட நாங்க வெஸ்டர்ன் காட்ஸை போய் சுத்தி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நாங்கள் சப்ஜெக்டே பார்த்தீங்களான்னா வி ப்ளூரலாக தான் இருக்கு. இது கூட நம்ம இன்னொரு ஃப்ரேஸும் வருது. ஸோ அக்கம்பனிட் பை அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கைட். ஆனா இந்த ஃப்ரேஸ் இந்த நவுனை மாற்ற போறது இல்லை, இந்த சப்ஜெக்டை மாற்ற போறது இல்லை. பட் இந்த சப்ஜெக்டே பார்த்தீங்களான்னா ப்ளூரல் தான் இல்லையா? ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர்ஸ் இல்லை எக்ஸ்ப்ளோர் அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வி accompanied by an experienced guide explore the western ghats. ஒருவேளை இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வியா இல்லாம ஹீ ஷீ இட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததானா அப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேக்கேஜ், அது கூட அதுல புக்கு, பென்னு, நோட் புக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ த பேக்கேஜ் இன்க்ளூடிங் எ புக், அ பென் அண்ட் அ நோட் புக். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கு. ஸோ இதனால இந்த இன்க்ளூடிங், இன்க்ளூட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்ததானா அது இந்த சப்ஜெக்டை மாற்ற போகிறது இல்லை. ஸோ இந்த பேக்கேஜ் அப்படின்றது சிங்குலர் நவுன் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல verb போட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களான்னா பை மை கசின் அப்படின்னு இருக்கு, பாசிவ் வாய்ஸில் இருக்கு. ஸோ புத்தகம், பேனா, நோட்டு புத்தகம் இதெல்லாம் இருக்கிற அந்த பேக்கேஜ் எனது கசினால் அனுப்பப்பட்டது பாசிவ் வாய்ஸில் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம வாஸ் சென்ட் இல்லை வேர் சென்ட் இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேக்கேஜ்ன்றது சிங்குலர் நவுன் அப்படின்றதுனால வாஸ் சென்ட். The package including a book, a pen and a notebook was sent by my cousin. இப்போ அதே மாதிரியான இன்னொரு ஃப்ரேஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்த உடனே இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். முன்ன பின்ன கம்மா இருக்குன்றாலே இந்த ஃப்ரேஸ் வந்து இந்த நவுனை மாற்றாது, இந்த சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷீ அப்படின்ற இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேர்பை நம்ம போட போகிறோம். ஷீ டிசர்வ்ஸ் தி அப்ரிஷியேஷன், அவ்வளோதான் இல்லையா? ஸோ சிங்குலர் நவுன்னா நம்ம வேர்போட எஸ் சேர்த்துப்போம். ஷீ as much as her sister deserves the appreciation. அவளுடைய சகோதரி அளவுக்கு அவளும் பாராட்டுக்கு தகுதியானவள். She as much as her sister deserves the appreciation. சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ்ல நம்ம வந்து லிஸ்ட்ல கொடுத்துருந்த வேறு சில ஃப்ரேசஸையும் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஃப்ரேஸுக்கு முன்னாடி பின்னாடி கம்மா இருந்ததானா அதை விட்டுட்டு மெயினான சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேர்பை சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நாம உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, த டேலண்டட் மியூசிஷியன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அலாங் சைடு த கண்டக்டர், இதை பாட்டு நமக்கு தேவையே இல்லை, முன்ன பின்ன கம்மா இருக்கிறதுனால நம்மளுடைய மெயினான சப்ஜெக்டே ப்ளூரலில் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து கிரியேட்ஸ் இல்லை கிரியேட் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு பேர் கொடுத்துருக்கோம், ஸ்டீவ் டுகெதர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பக்கத்தில் பிளே இல்லைன்னா பிளேஸ் எதுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் நெய்தர் நார் ஐதர் ஆர் மாதிரி இமீடியட்டாக முன்னாடி இருக்கிற நவுனை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ முன்ன பின்ன கம்மா இருக்கிற இந்த ஃப்ரேஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு மெயின் சப்ஜெக்ட் ஸ்டீவ் அப்படின்னு இருக்கிறதுனால, ஹீ அப்படின்றதுனால நம்ம பிளேஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹீன்னு இருக்கிறதுனால ஹீ இஸ் கில்ட்டி அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணுறோம். மிஸ்டர் ரவி நாட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரேஸ் இந்த சப்ஜெக்டை மாற்ற போகிறதில்ல. மிஸ்டர் ரவிக்கு ஏற்ற மாதிரியான பி வெர்ப் இஸ். Mr. Ravi is going abroad. The speaker, அதுதான் subject, singular இல்லையா? So delivers. The captain with the teammates, அது நம்ம பார்க்க போறதில்ல. The captain, singular, அதனால celebrates.
ஸோ இந்த வீடியோல நாம வித், டுகெதர் வித், அலாங் வித் as well as மாதிரியான ஃப்ரேசஸ் சப்ஜெக்ட் எந்த விதத்திலும் சேஞ்ச் பண்ணாது. சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வெர்ப போட்டா போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.